ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே கார்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேப்பரை இந்த மாதிரி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஹார்ட் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வெளியே வந்து பார்த்தா உள்ளே வந்து ஹார்ட் தெரியணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கீழேயுமே அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ஹார்ட் மாதிரி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் சின்னதாக கட் பண்ணிட்டேன் ஹார்ட்டு. ஸோ அப்புறம் அது ஒழுங்காக வரலன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டேன். ஸோ ஒயிட் பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மேலே குட்டி ஹார்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து நம்ம சேனல் நேம் எழுதிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து அவங்க பேர் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு உள்ளே வந்து ஹாப்பி பர்த்டே டியர்னு போட்டு ஸ்டே பிளஸ்டுன்னு எழுதிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கோட்ஸ் அந்த மாதிரி எழுதணும்னா கூட நீங்கள் நிறைய கூட எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு பர்த்டே கார்டு தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா சும்மா டெக்கரேஷனுக்கு ஸோ ஒரு பிங்க் கலரில் ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ஒரு டார்க்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு மெரூன் பிங்க் சேர்ந்த மாதிரியான ஒரு ஸ்கெட்ச் எடுத்து ஸோ அதில் வந்து இந்த மாதிரி சும்மா லைட்டாக குட்டி குட்டியாக டிசைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து டிசைன் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு ஸோ எண்டில் மட்டும் சும்மா ஒரு ஃப்ளார் மாதிரி வரையலான்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்கெட்சில் இந்த மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் அந்த சைட் டாப்லேயும் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன் ஒரு லீஃப் மாதிரி. ஸோ அதாவது ஒரு ஸ்டெம் மாதிரி போட்டு ஸோ இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் ஃப்ளார்ஸு. ஸோ இது வந்து சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் அந்த மாதிரி, அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் இங்கே வந்து சும்மா அந்த ஹார்ட்டை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து சைடில் வந்து சும்மா ஒரு குட்டியாக ஃப்ளார் மாதிரி ஸோ அது வந்து லைட்டாக நம்ம ஃப்ளார் தீம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோன்றதுனால இங்கே சும்மா ஒரு ஃப்ளார் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.